அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மஞ்சளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் வேகன்சி அண்ட் அதர் மெடிக்கல் வேகன்சிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தான் நமக்கு இந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இது அந்த நோட்டிஃபிகேஷன் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டில் இருக்கவங்க அப்படி இல்லைன்னா நியர்பை இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் என்னென்ன போஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கம், கண்டக்ட் walk-in interview for fill up the following post on locum basis பியூர்லி டெம்பரரி அஸ் டீடைல்டு பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து 100% வந்து டெம்பரரி போஸ்ட் தான் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர், ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த கிரேட் ஆஃப் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள போஸ்ட் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MBBS கொடுத்துருக்காங்க. அது போக அவங்களுக்குள்ள சேலரி பார்த்தோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க 12/6/2024 13/6/2024 சொல்லிட்டு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 30/5/2024 4 o'clock பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து நர்ஸ் ஃபார் ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 6. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா +2 முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி 3 years கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இந்தியாவில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இதுக்கு என்ன சொல்கிறது எலிஜிபிள் ஆகுறாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நர்சிங் ஏ சர்டிஃபிகேட் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸ் 3rd அண்ட் அபோவ் ஃப்ரம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த 3 பேரும் நம்ம என்ன சொல்கிறது இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கன்சல்டேட் பே பார்த்தோம் அப்படின்னா நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. 70,050 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் வந்து ஹெச்ஆர்ஏ வேற செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 4,490 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 50 years உள்ளார தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ 14/6/2024. இடம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அனெக்ஸ் பில்டிங் கல்பாக்கம் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரோ மெயில் எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 30/5/2024 4 o'clock உள்ளார நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 3வது என்ன போஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார்மசிஸ்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 5. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10th +2 முடிச்சுட்டு 2 years டிப்ளமோ இன் ஃபார்மசி ப்ளஸ் 3 months ட்ரைனிங் இன் ஃபார்மசி ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் வித் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் குவாலிஃபிகேஷன். கன்சல்டேட் பே பார்த்தோம் அப்படின்னா 46,500. இதுவும் எக்ஸ்க்ளூடிங் ஹெச்ஆர்ஏ தான். 2,920 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் இதுவும் 50 வயசுக்கு உள்ளார தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ 11/6/2024. இடம் சேம் பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனும் அதே சேம் டேட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி ரேடியோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ரேடியாலஜி கூட நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட கன்சல்டேட் பே பார்த்தோம் அப்படின்னா 55,800 கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸ்க்ளூடிங் ஹெச்ஆர்ஏ தான். 3,540 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அதே சேம் 50 years தான். டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா 19/6/2024 கொடுத்துருக்காங்க. சேம் பிளேஸ் தான். அது அப்ளிகேஷன் டேட்டும் அதே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் இதுவும் ஒன்று தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ப்ளஸ் 1 year டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஆர் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன். மினிமம் 50% இன் பிஎஸ்சி ப்ளஸ் 60% இன் டிஎம்எல்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இது பே பார்த்தோம் அப்படின்னா கன்சல்டேட் பே மந்த்லி 55,800 எக்ஸ்க்ளூடிங் ஹெச்ஆர்ஏ 3,540. ஏஜ் லிமிட் சேம் அதே 50 இயர்ஸ் தான். டேட் ஆஃப் இன்டர்வியூ 19/6/2024 ஃபோனுன்னு கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தோம் அப்படின்னா ரேடியோகிராஃபுக்கு வந்து ஆஃப்டர்நூன் இவங்களுக்கு வந்து ஃபோனுன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் வந்து சேம் பிளேசஸ் தான். லாஸ்ட் ஆஃப் ரிசிப்ட் அப்ளிகேஷன் வந்து அதே சேம் டேட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா இஃப் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் ஆர் மோர், GSO reserves the right to restrict the number of candidate based on the percentage of mark obtained. இப்போ நிறைய அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரே இதில் அவங்க அந்த மார்க்கை ஃபேஸ் பண்ணி தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. Next, details of screened-in candidate along with the date and time of interview shall be displayed in GSO website-ல சொல்லியிருக்காங்க. Screened-in candidate should bring original certificate of date of birth, educational qualification including year-wise mark sheets, registration and experience etc. எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. One set of self-attested copies of certificates and copy of application for the interview. இது எல்லாமே அவங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் அவங்க போய் பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிஃபோர் ஃபில்அப் ஆஃப் அப்ளிகேஷன் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு கொடுத்துட்டு அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறத ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ஃபார் த அபோவ் போஸ்ட் இஸ் பியூர்லி ஆன் டெம்பரரி பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட் வந்து கிடையாது, டெம்பரரி போஸ்ட் மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க. த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வில் பி 6 months. அப்புறம் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட் வில் பி ப்ரொவைடட் ஹாஸ்டல் அகாமடேஷன் ஆன் த டேக்கிங் அப் of the appointment on payment basis if required. They will be entitled for house rent allowance HRA if own arrangement for accommodation is made. அவங்களும் அங்கே வந்து அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம ஓனாக நம்ம அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஹெச்ஆர்ஏவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன் த ப்ரிஸ்கிரிப்ட் பெர்ஃபார்மா மே பி டவுன்லோடட் ஃப்ரம் வெப்சைட் www.igcar.gov.in/GSO அண்டர் ஹெட்டிங் ரெக்யர்மெண்ட். இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம பெர்ஃபார்மா டவுன்லோட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காட்டும் இது யூஸ் ஆகும்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போன்ற மற்றொரு நர்சிங் சம்மந்தமான பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.